அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வாழ்வியல் வகுப்பு இன்றைக்கி 15 நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தைய வகுப்புகளில் முத்தகீன் ஆவதற்கான முயற்சியாக அல்லாஹுவை அறிதல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹுவை அறிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹுவின் மீதான பயம் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னும், அல்லாஹுவின் மீதான பயம் அதிகரிக்கும் போது நம்ம தீமையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான ஒரு அம்சம், நம்ம தீமையிலிருந்து காத்துக்கொள்வதற்கு முத்தகீன் ஆவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழி என்னன்னு கேட்டால் அல்லாஹுவை அறிந்து கொள்வது. சரி, அல்லாஹுவை எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய வழிகள் பார்த்தோம். அல்லாஹுவினுடைய படைப்புகளை பார்த்து சிந்திப்பதன் மூலமாக அல்லாஹுவை அறிந்து கொள்ளலாம். அவனுடைய கட்டளைகள் ஏவல்கள் மூலமாக அல்லாஹுவை அறிந்து கொள்ளலாம். அவன் கொடுக்கக்கூடிய நற்கூலிகள் தண்டனைகள் மூலமாக அல்லாஹுவை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பல வழிகளை பார்த்தோம். இதில் அல்லாஹுவை அறிந்து கொள்ள மிக முக்கியமான வழியாக அறியப்படுறது அல்லாஹுவினுடைய பெயர்களை படித்து தெரிந்து கொள்வது. அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு அல்லாஹ் தஆலா குரானில் சொல்கிறான். 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படின்னு அல்லாஹ்வே குரானில் சொல்கிறான். இந்த இடத்துல அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னா, அஸ்மா அப்படிங்கிறது பெயர்கள், ஹுஸ்னா அப்படிங்கும் போது அழகு அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்னதான் இது அழகுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய மீனிங் பார்த்தோம்னா அழகுலேயே ஒரு உச்சபட்சமான அதீதமான அழகு தான் குறிக்குது இது. ஏன்னா அரபியில் பார்த்தோம்னா ஹசன் அப்படிங்கும் போது தான் அது அழகு, ஹுஸ்னா அப்படிங்கும் போது ஒரு பேரழகு, உயர்ந்த ஒரு அழகு அப்படின்னு தான் மொழிபெயர்க்கப்படுது. இப்போது ஒரு மல்லிகைப்பூ பார்க்குறோம், அது அழகாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு ரோஜாப்பூ பார்க்கும்போது அதை விட இது அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அடுத்து ஒரு தாமரை பார்க்கும்போது இது எல்லாத்த விட இது அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அழகுகள்லேயே மிகவும் உயர்ந்த ஒரு உச்சபட்சமான அழகை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த ஹுஸ்னா அப்படிங்கிற சொல். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவ்வளோ ஒரு அழகானது, உச்சபட்சமான அழகை கொண்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக. நீங்கள் எப்படி அழைச்சாலும் சரி, அல்லாஹ்னு கூப்பிட்டாலும் சரி, ரஹ்மான்னு கூப்பிட்டாலும் சரி, எல்லாமே அவனுடைய அழகிய பெயர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி 7வது அத்தியாயம் 180வது வசனம், 59வது அத்தியாயம் 24வது வசனம், இப்படி எல்லா வசனங்களையுமே அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான். சரி, இப்போது அல்லாஹ்வினுடைய பெயர்களும் மனிதர்களுடைய பெயர்களும் ஒரே மாதிரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக அல்லாஹ்வினுடைய பெயர்களை மனிதர்களும் சூட்டிக்கொள்கிறாங்க இல்லையா? ரஹ்மான், ரஹீம், அசீஸ், ஜப்பார், கஃபார், வஹாப், இப்படி அல்லாஹ்வினுடைய பெயர்களை மனிதர்களும் சூட்டிக்கொள்கிறாங்க. அப்போது இது ரெண்டும் ஒரே மாதிரியா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அப்படி கிடையாது. மனிதர்களுடைய பெயர்கள் வெறுமனே இடுகுறி பெயர்கள் தான். அதாவது அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய பண்புகளும் அந்த மனிதர்களும் ஒத்து போவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒத்து போகக்கூடியவங்களாகவும் இருக்கலாம், போகாதவங்களாகவும் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜப்பார் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மீனிங் சர்வ வல்லமை படைத்தவர், ஆதிக்கம் செலுத்துபவர். இப்போ அந்த ஜப்பார் அப்படிங்கிற நேம் இருக்கக்கூடிய பர்சன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராகவும் இருக்கலாம், ஆதிக்கம் செலுத்தாதவராகவும் இருக்கலாம். அந்த பண்பு அவருடைய அந்த பெயருக்குரிய பண்பு அவருடைய பொருந்தி போகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதே போன்று கஃபார் அப்படிங்கும்போது மிகவும் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அந்த பேரை அந்த பர்சனுக்கு வைக்கிறாங்கன்னா அவர் ரொம்ப மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், கொஞ்சமாக மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், அல்லது மன்னிக்காத மனிதராக கூட இருக்கலாம். அந்த பெயர் அந்த பண்புகளோட ஒத்து போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பெயர்கள் அப்படி கிடையாது. அவனுடைய பெயர்கள் தான் அவனுடைய பண்புகள், அவனுடைய பண்புகள் தான் அவனுடைய பெயர்கள். ஜப்பார் ஆதிக்கம் செலுத்துவான்னா அவன் கண்டிப்பாக செலுத்துவான். அவன் அனைத்தின் மீதும், அனைத்து மனிதர்கள், அனைத்து உயிரினங்கள் எல்லாவற்றின் மீது ஒரு தூசி துரும்பு மேலே கூட அவன் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கான். கஃபார் அப்படின்னா மிகவும் மன்னிக்கக்கூடியவன். அவன் மன்னிப்பிலே ரொம்ப ஒரு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அவனுடைய பண்புகளும் பெயர்களும் 100% மேட்ச் ஆகி போகும்.
அடுத்தபடியாக இப்போது அல்லாஹ்வினுடைய பண்புகளும் மனிதர்களுடைய பண்புகளும் ஒன்றாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போது அல்லாஹ் வந்து கேட்பவன் பார்ப்பவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதர்களும் வந்து கேட்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது இது 2 பண்புகளும் ஒரே இதுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது. சொற்கள் தான் 2 பேருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட்டிருக்கே தவிர இருவருடைய பண்புகளுமே வந்து வேற வேற. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம விஷனுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ, நம்ம பார்வைக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாது. அவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். வானத்தில் என்ன நடக்குது பார்க்குறான், பூமியில் என்ன நடக்குது பார்க்குறான், ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறான், மூளை முடுக்கில் என்ன நடக்குதோ பூமிக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். இப்படி அனைத்தையுமே அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல் அல்லாஹ்வை வந்து கேட்பவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளும் மனிதர்களும் கேட்கக்கூடியவங்களாக தான் இருக்கோம். நம்ம எதை கேட்போம் அப்படின்னா, நம்ம காதுக்கு எது வந்து கேட்குதோ அதை தான் கேட்போம். இப்போ நம்ம காதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இவ்வளோ டெசிபல்குள்ளே இருக்கிற சத்தங்களை மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் அப்படின்ட்டு. அதற்கு அதிகமாக போனாலும் நம்மளால் கேட்க முடியாது, அதை விட குறைவாக போனாலும் நம்மளால் கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாது. அவன் அனைத்தையுமே கேட்குறான். மனிதர்கள் கேட்கக்கூடியதையும் அவன் கேட்குறான், மனிதர்களால் கேட்க முடியாததையும் அவன் கேட்குறான். நம்ம போன வகுப்புகளில் கூட படித்தோம். மரங்கள் வந்து பேசிக்கொள்ளுதுன்னு படித்தோம் இல்லையா, உரையாடி கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உரையாடலாம் மனிதர்களால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அது அனைத்தையுமே கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது அல்லாஹ்வினுடைய பண்புகள் வந்து வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. மனிதன் கொடுக்கக்கூடிய வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. ஒரே சொல் தான் இருக்கே தவிர பண்புகள் வந்து வேற வேற தான். சரி, அப்புறம் ஏன் அதே சொல்லை வந்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கான்? அல்லாஹுடைய பண்புகளுக்கும் அதே சொல்லை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், வேற சொற்கள் இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வின் பண்புகளை விளக்குவதற்கான வேறு வார்த்தைகள் கிடையாது. அப்படிங்கிறதுனால அதே வார்த்தைகளை மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தைகளை நம்ம அல்லாஹ் தஆலாவுக்கும் அல்லாஹ் போட்டு பயன்படுத்தி கொடுக்குறோம். அடுத்தபடியாக நம்ம அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாகவே மற்ற மதங்களில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், தூணிலையும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் அந்த மாதிரியான நம்பிக்கைகள் எதுவும் கிடையாது. அல்லாஹ் வந்து அவன் உருவாக்கின அர்ஷின் மீது தான் அவன் அமர்ந்திருக்கிறான். அர்ஷ் அப்படிங்கிறது ஒரு ஆசனம், அதாவது ஒரு சேர். அல்லாஹ் அமர்வதற்காக அதை அவனே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசனம். அங்கு தான் இறைவன் வந்து அமர்ந்திருக்கிறான். அங்கே அமர்ந்து அவன் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான், பார்த்துட்ருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாமே அவன் அங்கேருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். 6வது அத்தியாயம் 59வது வசனத்தில், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன, அவனைத் தவிர யாரும் அதை அறிய மாட்டார்கள். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை. இப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிஞ்சு வச்சுருக்கான். தரையில் என்ன இருக்குது, கடலுக்குள்ளே என்ன இருக்குது, பூமிக்குள்ளே இருக்கிற விதை எப்படி இருக்குது, அது ஈரமாக இருக்கா காய்ந்திருக்கா அப்படின்னு அனைத்தையுமே அவன் வந்து அறிந்து வைத்திருக்கிறான். இப்போ எல்லாம் தரையில் இருக்கிறத அறிஞ்சிருக்கானா, தரையில் இறங்கி வந்து அங்கே வந்து பார்த்து நின்று அவன் அறிந்து கொள்வது இல்லை தரையில் என்ன இருக்குன்னு. கடலுக்குள்ளே இருக்கிறத அறியறானா, கடலுக்குள்ளே அல்லாஹ் தஆலா வந்து போய் அந்த இடத்துக்கு போய் அதை அறிந்து கொள்வது இல்லை. அவனுடைய இறையாசனமான அர்ஷில் உட்கார்ந்தே அவன் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவனாகவும் ஆட்சி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க மாட்டான், அர்ஷில் தான் அவன் இருப்பான் அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். அடுத்தபடியாக மனிதர்கள் நடத்தக்கூடிய தீங்குகளால், அவங்க விளைவிக்கக்கூடிய கேடான காரியங்கள்னால அல்லாஹ்விற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்விற்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. முஸ்லீமில் 2577வது ஹதீஸில் வந்து, மனிதர்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்தாலும் எல்லோரும் எதிர்த்தாலும் அல்லாஹ்வின் ஆட்சியில் ஒரு துளி கூட மாற்றமில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இப்போ நம்ம உலகத்தில் பார்க்கலாம், ஒரு ஆட்சியாளர் இருக்கார். அவருடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னா மனிதர்கள் போராட்டம் செய்யக்கூடியதையும் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய அந்த செயலால் அந்த ஆட்சியாளருக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஏற்படும். அவர் மீது ஒரு களங்கம் வரும், அவப்பெயர் வரும். ஏன் அவங்களுடைய போராட்டங்களால் அந்த ஆட்சி கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு மனிதர்களுடைய செயல் அந்த ஆட்சியாளர்களை பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் ஆட்சி எப்படிப்பட்டது? அது மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதில் அவனுடைய புகழ் ஒரு துளி கூட உயரப்போகிறதில்ல. அவங்க எவ்வளவு ஒரு தீமை செய்தாலும் அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு சிறிய ஒரு பங்கம் கூட நிகழப்போகிறதில்ல. மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் அது அவர்களுக்கானதே தானே தவிர அது அல்லாஹ்வின் இடத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்சை கூட ஏற்படுத்தாது. அவனுடைய ஆட்சியிலேயோ அவனுடைய புகழுக்கோ எந்த ஒரு தீங்கையும் எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. அடுத்தபடியாக அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. 7வது அத்தியாயம் 143வது வசனத்தில் நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது, என் இறைவா, உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் என கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீர் பார்க்கவே முடியாது, எனினும் அந்த மலையை பார்ப்பீராக, அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினான். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாமானவனாக இருக்கிறேன் என கூறினார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீ பார்க்க முடியாதுன்னு அவன் மறுத்துடுறான். இருந்தாலும் அவங்க திரும்பி கேட்கவும், சரி நீ அந்த மலையை பாரு, நீ அங்கே நான் காட்சி தருவேன், அந்த மலை அதற்குரிய இடத்துல இருந்துச்சுன்னா நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த மலைக்கு காட்சி தந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மலை வெடித்து சிதறுது, தூளாக சிதறுது. நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலேயே பார்த்துருக்கோம் இல்லையா, குரான் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டுச்சுன்னா கூட அது வெடித்து சிதறியதுன்னு பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கே அது வெடித்து சிதறும் போது அல்லாஹ்வே காட்சி தந்தானா அந்த மலை தாங்குமா சொல்லுங்கள்? அப்படி அந்த மலை வெடித்து சிதறுது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமாலேயே பார்க்க முடியல, யாருக்குமே அல்லாஹ் காட்சி தரமாட்டான்னு இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று 2வது அத்தியாயம் 55வது வசனத்துலேயும் மூசாவுடைய சமூகத்தார் கேட்குறாங்க, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம், மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. நாங்கள் அல்லாவை பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள அப்படியே ஒரு இடியை கொடுத்து அவங்கள தாக்கி அவங்கள மரணிக்க வைக்கிறான். அதற்கு பின்னாடி அவங்கள உயிர் தெழுந்து அவங்கள நன்றி செலுத்துவதற்காக உயிர் தெழுக்கிறான். அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள இடி முழக்கம் தாக்கிடுச்சு. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் காட்சி தரல, அவங்க சமுதாயம் கேட்டாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா காட்சி தரல. அதனால் இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க முடியாது. சரி, இப்போது அல்லாஹ்வை பற்றி நம்ம அல்லாஹ் எங்கே இருக்கான், அவனுடைய பண்புகள் எப்படிப்பட்டது, அவனை பார்க்க முடியுமா, இப்படியெல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் தெரிந்து நம்ம இப்போ இதை எப்படி செயல்பாட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி செயல்பாட்டில் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க சொல்கிறான். நம்ம ஒரு விஷயத்தை இதில் கவனிக்கணும். இஸ்லாத்தில் எந்த ஒரு அமலுமே அதிகமாக செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடவே கிடையாது. தொழுகையாகட்டும், ரொம்ப தொழுவுங்க, நீங்கள் உங்களை எல்லா நேரமும் தொழுகையிலே இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. நீங்கள் தொழுவுங்க, ஜும்மா டைமுக்கு கூட சொல்லியிருக்கு, தொழுது முடித்து விட்டு நீங்கள் இந்த உலகத்துடைய அருளை தேட போங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நோன்பாகட்டும், நோன்பு அதிகமாக வையுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு வைக்க வேண்டிய நேரங்களில் வைங்க, மற்ற நேரங்களில் உங்கள் குடும்பங்களில் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எந்த ஒரு அமல்களையுமே அல்லாஹ் அதிகமாக செய்யுங்கள்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வை நினைப்பதை தவிர,
அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினையுங்கள்னு அல்லாஹ்வே டைரெக்டாக சொல்லிட்டான். அப்போது இந்த ஜிக்ர் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக வந்து இருக்கணும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவூட்டணும். நினைவூட்டல் அப்படிங்கிறது நம்ம ஜிக்ர் செய்யலாம், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு அதனுடைய பொருளை உணர்ந்து அதை ஆத்மார்த்தமாக நம்ம மனதிலிருந்து ஜிக்ர் செய்யலாம். இன்னொன்று, நம்ம இந்த சார்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் கூட அந்த சிந்தனைக்கான விஷயங்கள் இருக்குது. அப்படி இந்த சிந்திக்கும் போது அதுவும் ஜிக்ர் தான். இப்படி அல்லாஹ்வை இந்த மாதிரியான வழிகளில் நம்ம நினைக்கணும் அதிகமாக. அடுத்தபடியாக வந்து அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு பிரார்த்தனை செய்யணும்னு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். அது எப்படின்னு கேட்டால், இப்போ அல்லாஹ்வினுடைய பெயர்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மன்னிக்கக்கூடியவன், அருள் செய்யக்கூடியவன், அன்பானவன் இப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது மன்னிப்பவனே என் மன்னிப்பை கொடு, அருள் செய்யக்கூடியவனே எனக்கு இந்த அருளை கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய பெயர்களை குறித்து பெயர்களை கொண்டு நம்ம துஆ செய்யணும் நமக்கு தேவையானதை. இது பாருங்கள், நம்ம 38வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். என் இறைவா, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு, நீயே வல்லல் என கூறினார். அதாவது இந்த இடத்துல கவனிக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாது எனக்கு பின்னாடி, அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அருள் இல்லையா, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போது நீயே வல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வல்லலாக இருக்க, உனக்கு இது வந்து சாதாரணம், உன்னால் இதை கொடுக்க முடியும், நீ வல்லலாக இருக்கிறதுனால எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய பெயரை கொண்டு அவனிடத்துல வந்து துஆ செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பெயர்களை கொண்டு நம்ம துஆ செய்யணும். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில், இந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹீமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்றனர். அதாவது அவங்க ஒரு துஆ கேட்குறாங்க, துஆ கேட்டுட்டு அல்லாஹ்வை முன்னிறுத்துறாங்க, அல்லாஹ்வினுடைய பெயரை வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த ஆலயத்தை கட்டி காபாவை கட்டி முடித்தோடனே இந்த பணியை வந்து எங்ககிட்டேருந்து ஏற்றுக்கோட அல்லாஹ், ஏன்னா உனக்கு தெரியும், நீ அறிந்தவன், எங்களுடைய மனதில் என்ன இருந்துச்சு, நாங்கள் என்ன நோக்கத்துக்காக கட்டணும், எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்துச்சா இல்லையா, நீ அறியக்கூடியவன், அதனால் எங்களுடைய ஈமான நீ அறிவ, அதனால் நீ இந்த பணியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இதற்கான நன்மையை கொடு அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய பெயர்களை கொண்டு இவங்க அந்தந்த காரியங்களுக்கு தகுந்த மாதிரி துஆ செஞ்சுருக்காங்க. அதே போன்று 21வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா 83வது வசனங்களில், வஅய்யுப இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஸுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அதாவது இந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துஆ செய்கிறாங்க, அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய, எனக்கு துன்பம் வந்துருச்சு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நீ தான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், அர்ஹமுர் ராஹிமீன், அப்போ உன்னால் இதை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குடா அல்லா, அப்போ நீ எனக்கு இந்த துன்பத்தை வந்து தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு பின்னாடி சொல்கிறான், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் அப்படின்னு சொல்கிறான். அதை தொடர்ந்து அதே 21வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, யூனுஸ் நபியை பற்றி சொல்லுது. மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார், அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார். அவங்க எப்படி பாவ மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள், யா அல்லாஹ் நீ தூயவன், நீ தப்பு செய்யக்கூடியவன் கிடையாது, ஆனால் நான் அப்படி இல்லை, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் அநீதி இழைச்சிட்டேன், என்னை நீ மன்னிச்சிருடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெயரை கொண்டு அவங்க துஆ செய்கிறாங்க. இப்படி இறைவனுடைய பெயர்களை கொண்டு நம்ம துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தபடியாக வந்து நம்ம இறைவனுடைய பெயர்களை அப்படியே மனனம் செஞ்சிடக்கூடாது. 99 பெயர்களை மனனம் செய்தவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு தான் பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த பெயர்களுக்குரிய பண்புகள் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த பெயர்களுக்குரிய அர்த்தங்கள், பண்புகள் அதையெல்லாம் புரிந்து அதை வாழ்க்கையில் வந்து நம்ம செயல்படுத்தணும். அதை மனனம் செய்து வாழ்க்கையில் செயல்படுத்தியவர்களே சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வினுடைய பெயர்கள் வந்து 99 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னு கேட்டால் நம்ம அந்த துஆல ஒன்று பார்த்தலாம். அஹ்மதில் 3712வது துஆல நம்ம பார்த்துருக்கோம். அஸ்அலுக பிக்குல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத்த பிஹி நஃப்சக அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது உனக்கு நீயே சூட்டி கொன்ற பெயர்களை கொண்டு, அல்லாஹ் அவனுக்குன்னே கொஞ்சம் பெயர்கள் வச்சுக்கிட்டான் இல்லையா, அதெல்லாம் நம்ம குரானில் நமக்கு சொல்லியிருக்கான். அவ் அங்ஸல் தஹூ ஃபி கிதாபிக்க, நீ வந்து இந்த கிதாபில் சொல்லியிருக்க பெயரை கொண்டு, அவ் அல்லம் தஹு அஹதன் மின் ஹல்கிக்க, ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் நீ சொல்லி கொடுத்துருக்கிறியே அந்த பெயரை கொண்டு, அவ் அஸ்தா சர்த்த பிஹி ஃபி இல்மின் கைபி இந்தக்க, அதாவது உனக்கு நீயே மறைவாக சூட்டி கொண்ட பெயர்களை கொண்டு. அல்லாஹ் நமக்கு வந்து நம்ம குரானில் சில பெயர்களை சொல்லியிருக்கான், அவனோட பெயர்கள்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்கள், அவனுக்கே அவன் தெரியாமல் நிறைய பெயர்களை வந்து வச்சுருக்கானான். இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய பெயர்கள் வந்து 99 தான் அப்படின்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது, அதை விட அதிகமாக உள்ளது. அதனால் இறைவனுடைய பெயர்களை நம்ம புரிந்து மனனம் செய்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆகணும் இன்ஷா